ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் காமம் என்ற தலைப்பில் நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளதை நாம் இப்பொழுது கேட்கலாம். HV சாத்தே. ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தரும் செட்டில்மெண்ட் ஆபீசருமான சாத்தே ஒரு சமயம் ஷீரடியில் அவர் நிர்மாணித்த சாத்தேவாடாவில் தங்கியிருந்தார். பாபாவின் பக்தைகளுள் ஒரு பெண்மணிக்கு நல்ல பெயர் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்வம் சாத்தேயை அந்த பெண்மணியின் வீட்டிற்கு போக தூண்டியது. அன்று காலை சாத்தே பாபாவை தரிசிக்க வந்தார். ஸ்ரீ சாயி பாபா, சாஹேப், நீங்கள் சாலாவுக்கு சென்றீர்களா? சாத்தே, என்ன பாபா, பள்ளிக்கு செல்லாமலா தங்களால் நான் ஒரு டெப்யூட்டி கலெக்டர் பணி பெற செய்யப்பட்டேன்? உள்ளூர் வட்டாரத்தில் புழக்கத்தில் இருந்து வரும் சில சொற்களின் அர்த்தங்கள் சாத்தேக்கு தெரியவில்லை என்பதை உணர்ந்த பாபா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டார். நெறி தவறி நடக்கும் ஸ்திரீகள் தங்கியுள்ள வீட்டை அங்கே சாலா அல்லது பள்ளி என அழைப்பர். பிறகு சாத்தே அந்த பெண்மணியின் வீட்டிற்குள் சென்றார். அங்கே அவளுடன் பேசிக்கொண்டிருந்த போது அவர் மனதில் பாலுணர்ச்சி ஊட்டும் எண்ணங்கள் எழத் தொடங்கி அவர் துன்மார்க்கத்தில் வீழக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. திடீரென வெளிக்கதவு திறக்கப்பட்டது. நிலைப்படியில் நின்றவாறு பாபா சில சமிக்ஞைகள் செய்தார். அவற்றின் பொருள் என்ன? உன் குருவை நாடி நீர் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர், என்ன உயரிய செயல் என இருக்க வேண்டும். பின்னர் பாபா மறைந்தார். ரக்ஷகரான ஸ்ரீ சாயி பாபாவால் சரியான நேரத்தில் சாத்தே காப்பாற்றப்பட்டார். அவர் உடனே சாலாவை விட்டு அகன்றார். மீண்டும் அந்த ஸ்திரீ இருக்கும் இடத்திற்கு அவர் ஒருபோதும் சென்றதில்லை. ஸ்ரீ சாயி பாபா ராமதாசியிடம், புராண நூலான அத்தியாத்ம ராமாயணத்தை நீர் இடைவிடாது பாராயணம் செய்து வருகிறீர், இருந்தும் உமது உள்ளம் தூய்மை அடையவில்லை. நீர் சஹஸ்ரநாம பாராயணம் செய்து வருகிறீர், இருந்தும் உமது துன்பங்கள் அகலவில்லை. ஊமை ஒரு ராமதாசி என கூறிக்கொள்கிறீர். அப்படி இருப்பின் எல்லா பொருட்களின் மீதும் நீர் பற்றற்று இருக்க வேண்டும். நான் எனது என்ற மமதை பற்றி இருத்தலாகாது. எல்லாவற்றையும் சமநோக்குடன் காணும் சமத்துவம் வேண்டும். ஒரு சிறுவனை போல் நடந்து கொண்டு உமது புத்தகத்திற்காக சண்டை செய்கிறீர். பணத்தை வீசினால் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பெற்றுவிடலாம், ஆனால் மனிதர்களை, அதாவது நட்பை பெற்றுவிட முடியாது என்று ஸ்ரீ சாய்பாபா அவருக்கு வலியுறுத்தினார். ஓம் சாய்ராம்.